ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சாந்தி சண்டர் விளாக்ஸ். பார்க்கறதுக்கு பச்சை பசேல்னு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குல்ல. கண்ணுக்கு மட்டும் இல்லைங்க, இதை சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்குமே நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான சட்னி ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹெல்த்தியான சட்னி எதில் பண்ணுனதுன்னு சொன்னால் நீங்கள் ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஹெல்த்தியான ஒரு பொருளை வச்சு தான் இந்த சட்னி நம்ம செஞ்சுருக்கோம். இந்த சட்னி நம்ம செஞ்சு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். அதோட கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சொல்லவே வேணாங்க. இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லிக்கு, தோசைக்கு, சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு சைடிஷாக கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த சட்னியை நம்ம ரெகுலராக சாப்பிட்டு வரதன் மூலியமா நம்ம வயிற்றுல ஏற்படக்கூடிய மலச்சிக்கலை அறவே போக்க முடியும். மலச்சிக்கல் தாங்க நம்மளுடைய வியாதிகளுக்கு அடிப்படையே மலச்சிக்கல் தான். இந்த சட்னியை நம்ம ரெகுலராக நம்ம சாப்பாட்டில் சாப்பிட்டு வரதன் மூலியமா மலச்சிக்கலை சுத்தமாக போக்கலாம். இரும்பு சத்து நமக்கு, அதாவது அயன், புரோட்டீன், இன்னும் பல விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க இந்த பொருள்ல. அதை வச்சு தான் இந்த சூப்பர் ஹெல்த்தியான சட்னி ரெசிபி பண்ணியிருக்கேன். இந்த சட்னி ரெசிபி நான் எதுல பண்ணினேன் அப்படிங்கறது சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த சூப்பரான சட்னி ரெசிபி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பாருங்க. 6-7 மிளகா, 1 ஸ்பூன் மல்லி, மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு, பெருங்காயம், 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், புளி, 2 தக்காளி பழம். இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு இன்னும் மெயின் ஹீரோயின் தேவைப்படுது. மெயினான ஹீரோயின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கீரை தாங்க. முளைக்கீரை, எங்கள் ஊரில் முளைக்கீரைன்னு சொல்லுவோம், சில ஊர்களில் வந்து சிறுகீரைன்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஹீரோயின் தான் இதில் மெயின் ரோலே. ஏன்னா வந்து இந்த கீரையை வச்சு தான் நம்ம வந்து இந்த சட்னி நம்ம ரெடி பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு கட்டு கீரை இருக்குது பார்த்தீங்களா, நான் ஒரு கட்டை ஃபுல்லாக எடுக்கல, 2 பேருக்கு தான் நான் செய்கிறேன். அதனால் இதுலேருந்து பாதி கீரையை மட்டும் நான் பொடியாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணும்போது, கீரை வாஷ் பண்ணும்போது நல்லா அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா மண் இருக்கும், அதனால நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நம்ம எடுத்து வச்ச மிளகாய் இருக்குது பார்த்தீங்களா, காரத்துக்கு தகுந்தது மாதிரியான மிளகாய் நான் ஒரு 6 மிளகா சேர்த்துருக்கேன், பட்டை மிளகா. இதை வந்து பொன்னிறமாக, அதை கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா சவக்க வறுத்து இதை எடுத்துக்கலாம். இதே ஆயிலில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இதையுமே நல்லா சவக்க வறுத்து லாஸ்ட்டாக நல்லா செவந்த பிறகு மிளகு சீரகத்தை இதில் சேர்த்துக்கலாம். மிளகு சீரகம் சேர்த்து ஒரு 10 செகண்ட் வறுத்தா போதும், ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதையுமே அந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். கீரையில் இந்த சட்னி செய்யும் போது இது கீரையில் தான் செஞ்சது அப்படின்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்கங்க யாருமே. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இப்போ அதே ஆயிலில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நான் 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். வதங்கும் போது நல்லா வந்து உங்களுக்கு அந்த ஸ்கின் வந்து பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிங்க. இந்த டைமில் 2 தக்காளி பழம் நான் பழமாக எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வதங்கிடும். நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி குழந்தைங்க வந்து கீரை அப்படின்னு சொன்னாலே வேண்டான்னு காதை தூரம் ஓடுவாங்க. அவங்களுக்கு இது மாதிரி கிரீன் சட்னி அப்படின்னுட்டு ஏதாவது சொல்லி அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க. சூப்பராக இருக்குங்க சாதத்தில் போட்டு சாப்பிட, இட்லி தோசைக்கெல்லாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதையுமே இந்த பிளேட்டில் மாற்றிட்டு திரும்ப இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைல்ல நம்ம கீரை, அந்த கீரையை வந்து இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா 1 நிமிஷம் வந்து வதக்கி விடுங்க. இது சீக்கிரத்துலேயே நல்லா சுருண்டு வந்துடும். நல்ல பிஞ்சு கீரையாக இருக்கும், நல்ல தளதளன்னு இருக்குது கீரை. அதாவது இந்த ஹீரோயின் நல்ல தளதளன்னு இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இதை நல்லா 1 நிமிஷத்துக்கு இந்த ஆயிலில் பரட்டி விடுங்க. உங்கள் வீட்டில் உள்ள மெம்பர்ஸ்க்கு தகுந்தது மாதிரி நீங்கள் 1 கட்டு கீரையை கூட சேர்த்துக்கலாம். தாராளமாக இதை வச்சு சாப்பிட்லாங்க. அதனால இதை வச்சு நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த டைமில் சும்மா கையில் கொஞ்சம் தண்ணி தெளித்து லைட்டாக உப்பு சேர்த்து மூடி போட்டுடலாம். 1 நிமிஷம், முன்னாடி 1 நிமிஷம் வதக்கி விட்டுவிட்டோம். திரும்ப தண்ணி தெளித்து 1 நிமிஷம் வச்சுருந்தா போதுங்க. கரெக்டாக 2 மினிட்ஸில் கீரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டு கரெக்டான பதம் வந்துட்டு. இப்போ இதையுமே அந்த பிளேட்டில் மாற்றி வச்சு நல்லா எல்லாத்தையுமே கூல் பண்ணிடலாம். நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு இதை எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதோட நம்ம புளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, கூடவே பெருங்காயம்,
ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க. அந்த கீரை, வெங்காயம், தக்காளியில் உள்ள தண்ணியே போதுமானதாக இருக்கும். தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக அரைச்சாச்சு. நல்லா கட்டியாக துவையல் பதத்துக்கு இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு வந்து நம்ம திரும்ப இதை எடுத்து வச்சுட்டு அந்த மிக்ஸி ஜாரை கழுவி இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சட்னி ஆகிடும். உங்களுக்கு இன்னும் தண்ணியாக தளதளன்னு வேணும் அப்படின்னா வேணா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி இதை வந்து நம்ம அந்த தண்ணி மிக்ஸ் பண்ணி மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணியை மிக்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு தாளிப்பையும் நம்ம கொடுத்துடலாம். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. வெளியில் வச்சிங்க அப்படின்னா குழந்தைங்க ஏதோ மருதாணின்னு நினச்சிட்டு எடுத்து கையில் பூசிக்க போகிறாங்க. அதனால் பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கே டெம்டிங்காக இருக்குங்க. சாப்பிடணும் போல் ரொம்ப ஆவலாக இருக்குது. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இந்த முளைக்கீரை வாசனை வந்து வெளியில் தெரியவே இல்லைங்க. கீரையில் தான் செஞ்சது அப்படின்னு சொன்னால் சத்தியமாக நம்பவே மாட்டாங்க யாருமே. அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதில் கொட்டிடலாம். அவ்வளோதாங்க. சூப்பர் அல்டிமேட் அட்டகாசமான கீரை சட்னி, முளைக்கீரை சட்னி அல்லது சிறுகீரை சட்னின்னு வச்சுக்கோங்களேன். ரெடி ஆயிடுச்சு. அழகாக அப்படியே சுட சுட சாதம் வடித்து சூடான சாதத்தில் அப்படியே 2 ஸ்பூன் எடுத்து போட்டு கூடவே உருளைக்கிழங்கு ஃப்ரை இருந்துச்சுன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சுக்கோங்க. இல்லையா அப்பளம் போதும், வத்தல் போதும். அப்படி இல்லைன்னா மோர் மிளகாய் இதை வச்சு கூட 1 ஸ்பூன் நெய்யை சேர்த்து அப்படியே நிறைய போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்குமே வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் இதை ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பருக்கை கூட மிஞ்சாமல் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க குழந்தைங்க. கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸை நீங்கள் ஈவினிங் திறந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் எம்டி டிஃபன் பாக்ஸ் தாங்க இருக்கும். அந்த அளவுக்கு இது வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். காரம் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் கரெக்டான பதத்தில் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள்.